நன்றி. இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 242. இன்று 29/3/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 பங்குனி 15ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2026. மூத்தோர் மாண்பு போற்றுவோம் மாதமான மார்ச் மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல்: தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் என்ற திருக்குறளின் விளக்கம்: மழை பெய்யாது என்றால் பரந்த இவ்வையகத்தில் தானம் தவமாகிய இவ்விரண்டும் இரா என்ற திருக்குறளின் விளக்கத்துடன் இந்த திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு என்ற பக்கத்தில் இருந்து தந்திருந்து இன்றைய பழமொழியாக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறி இன்றைய இளையோர் யோகா அங்கம் 242 இணைந்து இருக்கின்ற எல்லோரையும் அன்போடு அழைத்து பாமகத்துக்கு நன்றி கூறி உற்சாகமாய் வரவேற்றுக் கொள்கிறேன். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். நாம் சரி போயிட்டு வாங்கலாம் நிச்சயமாக. வணக்கம் மணியக்கா, வாங்குவோம். வணக்கம். இங்க செல்வி என்றையும் இணைந்திருக்கிறார். நன்றி சுவாதினி அக்கா, நீங்க பயிற்சியில ஈடுபடுவீங்க தெரியும். இணைந்திருங்க. வெளியவராக இங்க தரணிகாகுகள் சிறப்பு. இன்னும் பலரை தேடியபடி ஓடி வந்து இணைந்து கொள்ளுங்கள். உற்சாகமா இருக்கிறீர்கள் எல்லோரும். எப்படியெல்லாம் பயிற்சி நேரங்கள் போகிறது? எத்தனை ஆசனங்கள் நீங்கள் செய்கிறீங்கள் எல்லோருமாக? 83வது பயிற்சி. சரி, எத்தனை ஆசனங்கள்? சரி, எல்லா ஆசனமும் செய்யற நீங்களோ? நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நீங்க செய்த பயிற்சி பார்த்திருந்தா மிக அழகா இருக்கிறது. செல்வியண்டி, நீங்க வடிவா தெளிவா தெரிகிறீங்க. அது பெரிய ஒரு சிறப்பு. யார் இந்த சின்ன பொண்ணு என்று தேட என்ன பண்ணிதான் உன பேர் அதுல தெரியல. செல்வியண்டி என்றனால அன்னைக்கு புதுசா ஒரு இல்லை இதுதான் தெரியும் செல்வியண்டி தான். அது நல்ல ஒரு தெளிவா தெரியுது செல்வியண்டி. அதே இப்ப மணிமோகன் அதுக்கு உங்களுக்கு முன்னுக்கு தொடங்கி இருந்தார் கீழே வந்து பயிற்சி. அது பெரிய ஒரு விஷயம். அதிபரம் என்று பல தடவை வச்சிருந்திருந்தார். முகத்தில் இளையோர் யோகா இந்த பயிற்சி நேரத்தோட சேர்ந்த ஆசனமும் சரி மிக சிறப்பா செயல்படுது. உங்களுக்கு அது உத்வேகமும் கொடுத்திருக்கு, உங்களுக்கு புரிய வச்சு அதை இணைய வச்சிருக்குது. விடாதபடி தொடர்ற உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மைக்கு தேவையான ஒன்று. இன்று பல பக்கத்துல நாங்க பல இறப்புகளை பார்க்கிறோம், ஒரு நோய் நொடிகளை பார்க்கிறோம். அங்கெல்லாம் அந்த கைகால் ஆட்டாத நிலைமை தான். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் வராது. எல்லாரும் நல்ல உற்சாகம் இருக்கிறீங்க, தொடர்ந்து செய்யறீங்க, மிக சிறப்பு தான். இன்று நாங்களும் அதைத்தான் செய்ய போறோம். உதாரணமா முன்னுக்கு சொல்ல போனா என்னென்ன ஆசனங்கள் இன்னொரு முறை சொல்லிக்கொண்டு போகலாம் நினைக்கிறேன் வாணியக்கா. அதை நீங்க தான் சொல்ல போறீங்க. வாணியக்காவும் செல்வியக்காவும் தான் சொல்ல போறீங்க. வாணியக்கா ஒரு 6 ஆசனம், நீங்க ஒரு 6 ஆசனங்கள் என்னென்ன பேருன்னு சொல்லுங்க. தர்ணிகா உங்களுக்கு தெரிஞ்ச 2 ஆசனத்தின் பேர் தர்ணிகா ஆரம்பிச்சு வைங்கோ. 2 ஆசனத்தின் பேர் உங்களுக்கு தெரிஞ்சது. மிச்சம் மிகுதி வாணிமோகன் அவர்களும் செல்வியண்டியும் சொல்றாரு. தர்ணிகா, உங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆசனம் இளையோர் யோகாவில நீங்க கற்றுக்கொண்டது? வெட்டுக்கிளி ஆசனம் மற்றும் வண்ணட்டு பூச்சி ஆசனம். வாழ்த்துக்கள். நன்றி தர்ணிகா. இணைஞ்சிருங்க. வாணியண்டியும் செல்வியண்டியும் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். முதலில் வாணியக்கா ஒரு 5 ஆசனங்களை இணைச்சு கொள்ளுங்க. சிறப்பு. மிகுதி வாழ்த்துக்கள் வாணியக்கா. மிகுதி செல்வியண்டி? சுரையாசனம், உச்சட்டாசனம், வீரபத்ராசனம் சொல்லிடு. சொன்னீங்களா? தேவியாசனம் சொல்லி மற்றதெல்லாம் சொல்லிட்டவ. இது நின்றதன்று ஆசனம் சொன்னீங்க. தடாசனம், அப்ப நின்றதனும் சொல்லிட்டீங்க. விருச்சியாசனம், மராசனம், அதான் விருச்சியாசனம், சொல்லிட்டேன். இப்படி பல ஆசனங்கள், பல பயிற்சிகள், சின்ன பயிற்சிகளை நாங்க செய்யறோம். இன்னைக்கு நாங்க சின்ன வந்த பயிற்சிகள் தான். ஆனா எங்களுக்காக செய்ய போறோம். கொஞ்ச நேரத்துல செய்வோம். அது அளவா ஆறுதலா. இப்ப நீங்கள் மன்னிப்புடன் அந்த தேனி ஆசனம் தானே? அதுவும் இல்லை, இல்ல, தேனி மூச்சு பயிற்சி, தேவி ஆசனம். மற்ற தேவி ஆசனம். அதுல சின்ன குழப்பங்கள் வேணாம். அப்படியே குழப்பம் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு ஆசனமும் பயிற்சியும் நாங்க செய்யற எங்களால முடிந்த அளவு செய்யற விஷயமும் தான் இங்க முக்கியம். தேவி ஆசனம்,
தேனி பயிற்சி, தேனி மூச்சு பயிற்சி என்றதுதான். அதுல ஒரு குழப்பம்னா என்று கொண்டு நாங்க அந்த பயிற்சியோட ஈடுபட போறோம். இது எவ்வளவுக்கெல்லாம் நல்லம் ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், உள்ளுறுப்புகளுக்கும், வெளியுறுப்புகளுக்கும் எந்தெந்த முக்கியம் என்றதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் நிச்சயமா. சில ரெண்டு பல நேரத்துல சொல்லுவாரு ஒரு நோகுதுன்னு சொன்னா அந்த இடத்துல நோக நாங்க கொடுக்க அந்த இடத்துல இருந்து அந்த நோவு வந்து விடுபட்டுரும். அதை நீங்க இங்க உணருவீங்க. இப்ப தேவி ஆசனம்ன்றது பார்க்க இலகுவா இருக்கும், பேரும் ஒரு சின்ன பேர் தான் மானேக்கா. ஆனா நீங்க செய்து அந்த பலனை கொண்டு வரீங்க இங்க எல்லாம் நல்லா நோகும். ஆனா அதையே 2-3 நாள் தொடர்ந்து செய்யக்க கால்கள் நல்ல இலகுவா இருக்கிறது நீங்களே உணர்வீங்க. அது நீங்களா செய்ய வேண்டும். நான் சொல்றேன்றதுக்காக செய்ய நீங்களா செய்ய உங்களுக்கு அந்த இலகுபடுத்த முடியும். அதை கொஞ்சம் இப்படி 10 எண்ணிக்கை 15 எண்ணிக்கைக்கு நின்றுட்டு விட்டுறக்கூடாது. நீங்க 15 அதுலேருந்து 20 எண்ணிக்கைக்கு மூச்சோட சேர்ந்து செய்யக்குள்ள உங்களுக்கு இந்த கையும் சரி, இந்த காலும் சரி, பிடிப்புகள் அங்க நோகத்தான் செய்யும் ஆரம்பத்துல. பிறகு மெல்ல 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 அதுல இருந்து பலன் கிடைக்கும். சரி, இப்ப முதல்ல நாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். நான் இருக்க ஓடி போகிறேன் என்று வந்து விடுகிறேன். ஒரு மோடியாங்க ஆரம்பித்துக் கொள்வோம். முதல்ல நாங்க எப்பவும் போல அமைதியா இருந்து கண்களை மூடி நிமிர்ந்திருந்து பயிற்சியை மூச்சு பயிற்சி மாதிரி ஆழமான சுவாசத்தை உள்ளெடுத்து வெளிவிட்டு மூடி நிமிர்ந்திருந்து சந்தோஷமா சரி 12 மணி நேரம் இருந்து அந்த பயிற்சி எடுத்துட்டு நல்ல வடிவா நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுக்கிறோம். ஆறுதலா வெளியில நிமிர்ந்திருக்கோணும். கழுத்தை மடிக்க கூடாது. புஜங்களை முன்னுக்கு சோர்வு இல்லாம புஜங்களை பின்னோக்கி தள்ளி வச்சு வடிவா என்னோட உடல் உறுப்புகள் அத்தனையும் நெச்சு கொள்ளுங்கோ. நல்ல அமைதியா இருந்து கொள்ளுங்க. அடுத்த நிகழ்வு என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு உங்களோட உடலோட கூடின அளவு மூச்சோட தொடர்புடையதா நெச்சு கொள்ளுங்க. இதை தொடர்கிற 10-15 நிமிடம். எனக்கு இந்த பயிற்சி பல காலமா இப்ப நான் செய்துட்டு வர நிச்சயம் எனக்கு பயனளிக்கும். விடாம நான் செய்ய வேண்டும். சின்ன பயிற்சி தான். பல பக்கமான அந்த மூச்சோட சேர்ந்த பயிற்சி எடுத்து ஆரம்பத்துல நாங்க இவ்வளவு நேரம் ஓட மாட்டோம், நடந்திருப்போம். ஆனா கை கால்களை உதறி தள்ளி ஆட்டி துள்ளி குதிச்சு ஆரம்பத்துல செய்துட்டு எழும்பி தண்ணி காலம்பலாம் எழும்பி கை காலை ஆட்டி துள்ளி ஓடி நல்ல சந்தோஷமா நல்ல வடிவா எல்லாம் உதருமோ மடியுமோ காலை மாறிச்சிருமோ. செல்வி இன்னும் கொஞ்சம் உங்களோட கால் பாதம் தெரிகிற மாதிரி வைப்பீங்களா வீடியோவை? செல்வி கொஞ்சம் கால் பாதமும் தெரிகிற மாதிரி வச்சீங்கன்னா இன்னும் சிறப்பா தெரியுங்க. சரி, நல்லா துள்ளுமோ ஓடுமோ. தர்ணிகா ஒன்று தலை வெட்டுப்படுதமோ? தர்ணிகா தலை வெட்டுப்படுறது கொஞ்சம் வரணும். சரி, ஒரு குனீரம் நிமிர்றம் நல்ல காலை மடிச்சு விடுறோம். நல்லா கையும் காலையும் உதறிவிடும் இல்லமா. சரி, இப்ப தூப்பு கரணமே பெரிய ஒரு விஷயம். என்ன நல்ல வடிவா ஆழமான மூச்சோடு சேர்ந்து செய்யணும். நல்ல வடிவா காதை பிடிச்சு கொண்டு இருந்து எழுமோலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு தம்பியா, வாழ்த்துக்கள். செல்லியை முழுமையா பார்க்க வேண்டியதா இருந்தது. சிறப்பு. ஒரு கத்துள்ளி விடணும். நல்லா மூச்செடுத்து விட்டுட்டு தலைக்கு கையுக்கு இடுப்புக்குரிய அதே பயிற்சி தான் இப்ப தலைக்கு. நல்லா கீழே குனிஞ்சு நாடி நெஞ்சில முற்ற அளவுக்கு வர வேணும். பிறகு வலது பக்கம் பார்க்கறது, இடது பக்கம் நல்ல வடி.
அப்படியே வலது பக்கமா சுற்றி வர்றது. மூச்சுல அகலம் இருக்கும், நிமிர்ந்து நிற்கணும். அதே போல இடது பக்கமா அப்படி மெதுவா கொண்டு வந்து தலைய வலது பக்கம் இடது பக்கம் மாட்டி நிறைவு செய்து கொள்ளுவோம். சரி, கழுத்தை நோகடிக்காம இப்ப வடிவா கைக்கு நிமிந்தடிக்கிறீர்கள், ஒரு கை இடுப்புல வைக்கிறீர்கள், இறுக்கி பொத்தி கொண்டு அப்படியே கையை முன்னோக்கி சுற்றலாம். மூச்சுல கவனம் இருக்கணும், உடல் நேர இருக்கணும், முன்பக்கம். சரி, இப்போ மற்ற பக்கம் நல்ல பின்னுக்கு. அதே போல கை இடுப்புல வச்சுட்டு இறக்கி பொத்தி பிடிச்சிட்டு வடிவா முன்னோக்கி. சிறப்பு. இப்ப மற்ற பக்கம். கைக்கு செய்துட்டோம். இப்ப நல்ல வடிவா இடர்கை பெறுகிறத அப்படியே திருப்பி பார்க்க, நல்ல ஆறுதலா கால வடிவா அழுத்தி நிலத்துல வச்சு கொண்டு எவ்வளவு பின்னுக்கு திரும்ப முடியுமோ அவ்வளவு. இப்ப நல்ல வடிவா கைய முன்னுக்கு நீட்டி மடிக்கலாம். நல்லா முன்னுக்கு நீட்டுறோம், மடிக்கலாம். உங்களோட வேகத்தை பொறுத்து நீங்க செய்யலாம். கொஞ்சம் வேகமா செய்வீங்கன்னா வேகமா அப்படியே இந்த கையை பிடிச்சு பின்னுக்கு இழுத்துருங்க, கழுத்துக்கு வீங்கில. சரி, அப்படியே அந்த கையை கொண்டு வந்து தோல் மூட்டில வச்சுட்டு அப்படியே சுற்றி விடுவாங்க. நல்ல வடிவா நிமிந்து நின்று நல்ல சந்தோஷமா முன்னோக்கி அப்படியே பின்னுக்கு. அடுத்த பக்கம். சரி, இந்த கை விரல்களுக்குரிய பயிற்சி. நல்லா திறக்கிறோம், போட்டுறோம், நல்ல வடிவா திறந்து போட்டுறோம், நல்ல விரல நல்ல அகலமா இடிச்சிட்டு அப்படியே உதறி விடுறோம். மூச்சுல அகலம் இருக்கணும். அப்படியே ஒன்றோடு கை தட்டுறோம், நல்லா கொஞ்சம் சுள்ளுட தட்டலாம. பக்கவாட்டுக்கு தட்டி விடுறோம், நிமிந்திரிக்கோடும். மூச்சுல கவனம், ஒவ்வொரு விரல வடிவா நீவி விடுறோம், ஒவ்வொரு விரலா அன்போட நல்ல வடிவா அப்படியே கைக்கு அடி போட்டு ஒரு கையை முழுமையா தட்டி விடுறோம். மெதுவா மெதுவா அதே மாதிரி மற்ற கைய அப்படி ஒரு கிரீம் ஒன்று போட்டு விடுவாங்க கைக்கு வடிவா. பிணைஞ்சு கழுவிட்டு துடைச்சிட்டு ஒரு கிரீம். நாங்க எப்படி எல்லாம் செய்வோம், வடிவா எல்லா பக்கமும் திரளோணும்டா எங்கட கைக்கு நாங்க போடுறது தெரியும் தானே, அதே மாதிரி பிணைஞ்சு செஞ்சிருவோம். கைகளை உதறி விடணும். நல்ல. இப்ப நாங்க வயிற்றுக்குரிய பயிற்சி. கால அகலமா வச்சு பெரிய வட்டம்னு சொல்லுவோம் தானே, அந்த பெரிய வட்டம் வலது பக்கமா சுட்டி கொள்றோம். இப்ப இடது பக்கம் நல்ல வடிவம் வளைஞ்சு நெளிஞ்சு. அப்படியே 8 எழுதி கொள்றோம். 8 முன்பக்கமாக, அப்படியே பின்பக்கமாக 8 எழுதி கொள்றோம். நிறைய செய்வார். சரி, இப்ப முன்னாங்க கொஞ்சம் காலை சேர்த்து வைக்கிறோம். கடையில இருக்கிற மாதிரி கொஞ்சம் மெதுவா இருக்கிறோம். முழங்கால உள்ளங்கைய வைக்கிறோம், பார்வைய நேர வைக்கிறோம், அப்படியே சுற்றணும். வலது பக்கமா ஒரு 5 அல்லது 6 அப்படியே இடது பக்கம். சரி, அப்படியே நடுவில கொண்டு வந்து முழங்கால விட்டுட்டு மெதுவா நீங்க. சரி, அடுத்ததா பாதத்துக்கு போகும்போது அது நாங்க நல்லா துள்ளி ஓடிட்டு அப்படியே விரல் குதி ரெண்டு மாறுறோம். மாறி மாறி இடுப்பில கைய வையுங்கோ அல்லது பிடிச்சு கொள்ளுங்க, உதவி எடுத்துக்கொள்ளுங்க.
விரல் குதிக்கு மாறுறோம். நல்ல வடிவம் உண்ணி எழும்புவோம். சரி, அப்படியே விரல்ல நடக்கிறோம். நடக்கும் போது என்ன செய்வோம்? கைய தனியா உதறினபடி நடப்போம் அல்லது திறந்து போட்டுறோம். விரல்ல தான் நடக்கிறோம். குதிய தூக்கி வச்சிருக்கிறோம். இப்போ குதி. குதியில பக்கம் நல்ல வடிவா அழுத்தி பக்கக்காக. இப்ப உள்ளுக்கு சவட்டி நிமிர்ந்து நிக்கணும். கால்ல பாரத்தை உடல்பார. இப்ப அடி அடிக்க போறோம். ஒரு காலுக்கு பக்கத்திலேயே அடி அடிக்கிறது. நீர வச்சு மெதுவா அப்படியே ஒரு லைன்ல போறது. அப்படியே பின்பற்றமா ஒன்றுக்கு பின் ஒன்றா நீரா போறது. இப்ப ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுட்டு விரல்கள் எல்லாத்தையும் உள்ளுக்கு இழுக்கிறோம். கை விரல்கள் விரிக்கிறோம். உள்ளுக்கு இழுக்கிறோம். கால் விரல்கள் எல்லாம் கை விரல்கள் விரிக்கிறோம். மறுபடியும் நிறைவா உள்ளுக்கு எடுத்துட்டா விரிக்கும். இப்ப ஒரு கால் நிலத்துல ஒரு கால் விரல் மாறி மாறி செய்வோம். அந்த கால் அப்ப கையை இங்க ஊடுற மாதிரி இருக்கும். ஒரு கால் விரல் ஒரு கால் நிலம் இப்படி வரும். இது கை இங்கே ஆடும். இப்ப மறுபடியும் விரல் குதி நிறைய செய்யும். சரி, நன்றி. அப்படியே பின்னுக்கு என்ன செய்ய போறோம்? இப்ப பின்னுக்கு கையை கொண்டு வந்து வச்சுட்டு பிருஷ்டபாகத்துக்கு புதிய கொண்டு மடிச்சடிச்சு நிமிர்ந்து நிக்கிறோம். மூச்சுல கவனம் செலுத்துறோம். பிறகு புதிய பின்பக்கமா மடிச்சு அடிக்கிறோம். இப்ப கொஞ்சம் காலாகலமா வச்சுட்டு முன்னுக்கு குனிஞ்சு கொஞ்சம் நல்ல வடிவா மூச்சை வச்சுட்டு நிமிந்து கூணி கொண்டு போக கூட அப்படியே முன்னுக்கு நீளமா முதுக்க நீட்டி நல்ல வடிவா காலை மடக்காம நின்று இப்படி செய்யும். நல்ல இலகுவா கைய இறுக்க பிடிக்காம தனியா கொஞ்சம் குனியோடம் தரணிக்கா நேர வேற. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்டா நிமிந்துட்டு மெதுவா குனிஞ்சிட்டு எவ்வளவு பின்னுக்கு வளைய முடியுமோ அவ்வளவு வளையலாம். குனிரம் எவ்வளவு இவ்வளவு. இது சின்ன பயிற்சிகள் தான், ஆனா நல்ல பயிற்சி. மூச்சை விட்டு கொண்டு குனியோணும், மூச்சை எடுத்துக்கொண்டு நிமிடணும். நன்றி. இப்ப ஒரு கால நிக்க போறோம். பேலன்ஸ் இருக்கான்னு உதவி எடுத்துக்கொள்ளுமோ விழுந்துடலாம். ஒரு கால நிக்கிறோம். இந்த முழங்கால தூக்கி பிடிக்கிறோம். ஒரு முழங்கால் அப்படியே ஆடாம நிக்கிறோம். மிக சிறப்பு. இப்ப அந்த கால கீழே விட்டுட்டு மற்ற கால் கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். சரி, இதை நாங்க கொஞ்சம் இருந்து செய்யறோம். ஆனா வழிபவனர்கள் தான் இருந்து செய்யற நிலைமையில இங்க நினைக்கிறோம் இல்லையா? சரி, செல்வேண்டி நீங்க இருந்து செய்வீங்களா? செல்வேண்டி சரி, அப்ப நாங்க வஜ்ராசனம் செய்யலாம். தெரியுங்க, இப்படி வஜ்ராசனம் கண்களை மூடி செல்வேண்டி இருக்கிற கட்டிக்காரு இப்படி கீழே இருந்துட்டு செல்வேண்டி இப்படி காலை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இரு. அவ்வளவுதான். கண்களை மூடிட்டு மடியில கைய வைங்க. இவ்வளவு தம்பிக்க இருங்க. சரி, முடியாதுன்னா கஷ்டம்னா பரவாயில்ல, முடிஞ்ச அளவு செய்யுங்க. இல்லைன்னா நீங்க காலை குத்தி வைங்க. இப்படி வச்சுட்டு இப்படி இருங்க. பேருந்து கொஞ்சம் கொஞ்சமா பேருந்து காலை மடிச்சுட்டு இருக்க பார்க்கணும்.
சரி, இப்ப இப்படி இருங்கோ. முகப்போ கண்களை மூடி அப்படியே இந்த வச்சிராசனில ஆழமான உள்மூச்சு வெளிமூச்சு. இந்த ஆசனத்திட பெயர் வச்சிராசனம். இது மடியிலையும் கை வச்சிருக்கலாம், அல்ல சின்முத்திரை பிடிச்சு 2 முழங்காலுக்கு மேலேயும் வச்சிருக்கலாம். சரி, அப்படியே மாறி செல்வினி முடிஞ்சளவு நினைஞ்சு கொள்ளுங்க. செல்வினி காலை குத்தி வச்சிட்டு இப்படி இதுக்கு மேலே இருக்கும் இவ்வளவுதான், இவ்வளவுதான். காலை இங்க சேர்த்தும் வச்சிருக்கலாம். காலை கொஞ்சம் உங்களோட வசதிக்கு ஏற்றபடி அகலமா வச்சுட்டு இப்படி இருந்தாலே போதும். சரி, இப்ப நாங்க அரை பத்மாசனம் இருக்க முடியும்ன்றவரும் அரை பத்மாசனம் வாங்குவோம். முதல்ல சுகாசனம் செஞ்சுட்டு சுகாசனம் சுகாசனம் பிறகு சுகாசனம். அது சுகாசனம் என்றால் இவ்வளவுதான். கையை எப்படியும் பிடிக்கலாம், முழங்காலை கிட்ட அல்லது மடியில. சரி, இது சுகாசனம். மிக சிறப்பு. சரி, உங்களோட அந்த வடிவா வச்சீங்கன்னா தெரிவிங்க உங்களோட வீடியோ. முகம் மட்டும்தான் தெரியுது. அவருக்கு கொஞ்சம் மேலா கவிழ்த்து விட்டீங்கன்னா உங்களை தெரியும் முழுமையா. இது சுகாசனம். இப்ப அரை பத்மாசனம். இடது கால இடமோ அதை தூக்கி வலது துடையில அடிப்பக்கம் அடி வயிற்று துடையில குதி படுற மாதிரி ஒரு காலத்தை மெதுவா எடுத்து அப்படியே போடுறது அரை பத்மாசனம். நிமிந்திருக்கணும். தரணிக கை வெளியில நீட்டக்கூடாது, இப்படி உள்ளுக்குள்ள இருக்கணும். அவ்வளவுதான். வாழ்த்து. கண்ணை மூடி அரை பத்மாசனம். அதே மாதிரி இடது காலத்தான் நாங்க முதல்ல போட்டாங்க, இனி வலது கால் போட போறோம். இந்த காலம் மெதுவா கீழே வச்சு வலது காலை தூக்கி கொண்டு வந்து ஏது அடியில் வச்சு நிமிந்து இருக்கிறது. சின்முத்திரை பிடிக்கும் போது கண்களை முடிக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப வண்ணத்தி பூச்சி ஆசனம். அதுக்கும் இலகுவான ஆசனம் தான். அது 2 காலையும் சேர்த்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து வச்சுட்டு கிட்ட எடுத்து அதுக்குரிய பயிற்சியா இதை செய்வோம். நிமிந்திருக்க வேணும். இவ்வளவுதான். கீழே எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு. இந்த பயிற்சியை நாங்க கனகாலமா தான் நாங்க செய்தே இதுல செய்யறது. நீங்க நின்றா அதே மாதிரி தர்மிகா போல பக்கவாட்டுக்கு ஆடி விடலாம். பத்து எண்ணிக்கைக்கு இப்படி சரி பாருங்க. ஆடாம ஒரு 10 எண்ணிக்கைக்கு 2 காலையும் இப்படி அடிக்கிறோம். நிமிந்திருக்கணும். பிறகு இப்படி ஆடி. இந்த பயிற்சி வாரத்துக்கு ஒரு காலை நாங்க முன்னுக்கு வைப்போம், ஒரு காலை கொண்டு வந்து பின்னுக்கு வைப்போம். அது முடிந்தவர்கள் மட்டும் ஒரு காலம். இத நல்ல வடிவா முன்னுக்கு இருக்குதான் இந்த காலை நல்லா நிலத்துல படுற மாதிரி அழுத்தி விடுவோம். இந்த கால் பின்னுக்கு. அதே போல இப்ப மெட்ட காலை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சுட்டு இந்த காலை மெதுவா செய்ய பார்க்கணும். இந்த கால் மண். இது எல்லாவற்றுக்கும் முன்னுக்கு இப்படி இருக்க கஷ்டம் என்று சொன்னா நல்ல ஒரு உதவியோட சிவரோட சாஞ்சு கொண்டிருந்து 2 காலையும் வடிவா முன்னுக்கு நீட்டணும். நல்ல உதவி எடுத்துக்கொள்ளும். நல்ல வடிவா நீட்டி உதவியோட சிவரோட சாஞ்சபடி நல்ல வடிவா கையை 2ஐயும் அழுத்திட்டு ஒரு கக்கடு உதறி போட்டு இந்த காலை அப்படியே வட்டமா சுத்திட்டோம். 2 காலையும் ஒரே பக்கத்து நிமிந்திருக்க வேணும். அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கு மணிகா செய்றீங்களா? செல்லியண்டி வருகுதா? சரி, மெதுவா. இப்ப ஒரு காலை மட்டும் ஒரு 2ஐயும் இல்ல
தரித்தரிக்கலாம், உள்நோக்கி சுற்றலாம். அதே போல வெளிநோக்கி. அதே மாதிரி நல்லா முன்னுக்கு நின்றோம், நல்லா பின்னுக்கு வைக்கலாம். நல்லா முன்னுக்கு தம்பிக்கா சேர்த்து வையுமோ, நல்லா பின்னுக்கு, நல்லா. அப்படியே ஒரு காலம் அந்த காலுக்கு முழங்காலுக்கு கீழே மெதுவா கொடுத்து கிட்ட இடப்போம். இவ்வளவுதான், சின்ன பயிற்சி தான். தம்பிக்கா முழங்காலுக்கு கீழே கைகள், முழங்காலை கீழே கொண்டு வந்து கிட்ட இவ்வளவுதான். இந்த வடிவா மெதுவா நீட்டி விடணும். இன்னொருக்கா அதே கால கிட்ட எடுக்கிறோம். அப்ப இந்த கால் நேர இருக்க, பிறகு நீட்டியாச்சு. இப்ப மற்ற கால் முழங்காலுக்கு கீழே உள்ள கைய கோர்த்து எடுத்து கிட்ட நேற்றம், கிட்ட மறுபடியும் நீட்டிட்டு உதறிடுறோம். நன்றி. இப்ப மறுபடியும் அடிச்சு இந்த ரெண்டு காலையும் சுகாசனம் இல்ல இப்படி தளர்வா வச்சு கொண்டிருக்கு பாருங்க. முடியுமான்னு பாருங்க. தளர்வா ரெண்டு காலையும் தளர், அப்படியே நிமிந்திருக்க வேணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உள்ளது. நல்ல வடிவா ஒரு இடத்தோட சிவரோட சாஞ்சு கொண்டு, ஒரு இயற்கையோட சாஞ்சு கொண்டு நிமிந்து கொண்டிருக்கிறாங்க. சரி, வாழ்த்துக்கள். தர்ணிகாக்கு உசப்டாசனம் ஞாபகம் இருக்கா? இப்போரில் விரைவில் இல்லை. சரி, ஒட்டக நிலை ஆசனம் என்றது இருக்குது. சரி, பூனை பசு அது இலகுவா இருக்கும். செல்வியண்டியுடைய இறக்கையில் இருந்தபடியில பூனை பசு ஆசனம் செய்வோம். சரியா? செல்வியண்டி இப்படி வாங்கும், புடிஞ்சு நிற்கிறது. சரியாக ஞாபகம் வந்திருக்குமா? காலை சேர்த்துட்டோம், கை எப்படி வைக்கிறோம், குதி மேல நல்லா உயர்த்தும். மேல உயர்த்தும் போது விரல் கீழே, தலைவி நல்ல வடிவா நல்ல வளைஞ்சு அப்படி மெதுவா தண்ணிங்க. அந்த கையின் நேரியே காலையும் அகலமா வச்சிருங்கோ. காலுக்கு கொஞ்சம் இடைவெளி இருக்கணும். சரி, இப்ப நல்லா முதுக கீழே கொண்டு வர்றது, நல்லா மேல உயர்த்தி மஜாரி ஆசனம், பூனை பசு. நல்ல வடிவா ஆறுதலா செய். வேண்டி வருகுதா இது? சரி, இது பூனை பசு. இந்த ஆசனம் வணிகா செய்றீங்களா? உசட்டாசனம் செய்றீங்களோ தெரியல. இப்படி இருந்துதான் அது வரும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்படி நின்று நீங்க இப்படி காலை பிடிச்சிட்டு விட்டாலும் சரி, இப்படி நின்றுட்டு புதிய பிடி அப்படி மாறி மாறி. இனி என்ன செய்யணும்? வலது கை வலது குதியைத்தானே பிடிச்சோம். இனி வலது கையை கொண்டு இடது குதிக்கு கொண்டு போவோம். தொட முடியும் அல்ல, பிடிக்காவனா கழிச்சு போட உடம்பு. வலது கை இடது குதி, இடது கை வலது குதி மாறி. முதல் ஒரே குதியை தொட்டுட்டு வந்தாங்க. அதே கால் அதே கைய பிடிச்சாங்க. பிறகு வலது கையால இடது குதிக்கால, இடது கையால வலது குதிக்கால. பிறகு பக்கவாட்டுக்கு இங்கால இப்படி நிக்கிறோம். என்னோட கொஞ்சம் இடைவெளி வச்சுட்டு இங்காலி பக்கம் இருக்கா தர்றோம், இங்காலி இருக்கா தர்றோம். விரலால மட்டும் மெதுவா. ஆனா முழங்கால நிக்கிறோம். தண்ணிக்கா நிமிந்து நிக்கணுமே. மேல எழும்பி இங்க இருந்து கொண்டு செய்யக்கூடாது, எழும்பி நின்று கொண்டு செய்யணும். இப்ப சரிஞ்சு வர இந்த பயிற்சியை வீட்டுல செய்ய முடிய செய்யுங்கோ. உசட்டாசனம் எப்படி வருமெண்டாவானிக்கா ஒட்டக நிலைன்னு சொல்றது. நாங்க சொல்வதானே பின்னோக்கி விசுக்கி கொண்டு போவோம். விசுக்கி கொண்டு போய் வலது கை இடது கை இப்படி அது நிறைவு செய்யறது. எப்படி விசுக்கி கொண்டு போனமோ அதே போலயே வர. பிரயாசனம் தான் உசட்டாசனம். இப்படி வந்து இப்படி கொண்டு போறது உசட்டாசனம். தன்மையாக்கு வந்ததா? சரி, நிறைவு செய். ஆனா தனியா காலை குத்தி வைக்கணும். குத்தி வச்சுக்கிட்டா தான் புதி பிடிவு. பாருங்க, இப்படி வந்து இங்க வந்துட்டு
இந்த கைங்க இப்படி நிறைவு செய்யறது இதே. ஆனா செல்வியந்தி மணிக்கா நீங்க முதல்ல இப்படி பிடிச்சு மாறி மாறி பிடிக்கிறதே பெரிய விஷயம். பக்க வளையல் நிமிந்து 2 கொண்டு முழங்கால 2 கொண்டு இப்படி தொட்டுடுவா. அதோட பசு பூனையாசனம் செய்வீங்க நினைக்கிறேன். இது இதகம் உங்களுக்கு நல்லொரு பயிற்சி. சரி, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சரி, என்ன ஆசனம் மணிக்கா இன்னைக்கு செய்ய ஆசைப்படுறீங்க? இருந்து செய்யக்கூடிய ஆசனம் செல்வியந்தி? ஆனந்த ஆனந்த சயனாசனம். அது இப்படியே சரிவா படுத்திருக்கிறது. காலை சேர்த்துறீங்க, நேர இருக்கணும். இடது கால விரலை குழவி பிடிச்சிட்டு அப்படியே மெதுவா காலை ஆனந்த சயனாசனம். கால் மடிக்காம எடுத்துட்டு மெதுவா கீழே விட்டுட்டு கைய பக்கத்துல. இந்த ஆசனம் வர்றதுக்கு முதல் பயிற்சி இப்படி செய்யலாம். மெதுவா செய்துட்டு நீங்க அந்த விரலை கோர்த்து பிடிக்கலாம். மெதுவா இவ்வளவு தூக்கிட்டு விடுங்க. முதல்ல கைய முன்னுக்கு மார்பகத்துக்கு முன்னுக்கு வைக்கும்போ தலைக்கு வடிவா அப்படியே இப்படி பிடிச்சு வச்சிருங்க. தலைய மெதுவா நேர படுத்திருக்கிறீங்களோடு பாருங்கோ. காலை மெதுவா தூக்கி கொள்ளுங்க. உயர்த்த இங்க வரும். என்ன தரலைக்கா? பிறகு இடது கால் பெருவிரல இடது கையால அப்படியே பிடிச்சு உயர்த்தி. இந்த கால் இடத்துல இருக்கணும், உடல் நேர இருக்கணும். மெதுவா கீழே வருவது. சரியோ? நாங்க மற்ற பக்கம் செய்ய போறோம். அதுக்கு மாறி மற்றவள மாறி படுத்திருக்கிறோம். சரி, நேர படுத்திருக்கிறோம். கைய முன்னுக்கு வச்சிருக்கிறோம். முதல்ல பயிற்சி செய்யறோம். மெதுவா கொஞ்சமா நேர வச்சு உயர்த்துறோம். பிறகு வலது காலின் பெருவிரல வலது கையால பிடிக்கிறோம். அப்படியே உயர்த்துறோம். அப்படியே மெதுவா காலை கை நல்ல ஒரு ஆசனம். இது நல்ல காலுக்கு இலகுவா இருக்கு. உங்களுக்கு இறுக்கம் இல்லாம வெறும் நீங்க அதை தொடர்ந்து பயிற்சியில போகணும். அப்படியே புஜங்காசனம் பண்ணிட்டா புஜங்காசனத்துல நிறைவு கொண்டு வருவோம். அதிகம் கவிழ்ந்து படுத்திருக்கிறோம். காலை சேர்த்து வச்சிருக்கிறோம். கொஞ்சம் விட போனது சர்ப்பாசனம் தண்ணிக்கா பக்கத்துக்கு வச்சுட்டு இவ்வளவுதான். மேல பார்க்க இது புஜங்காசனம். கழுத்தை மட்டும் தூக்கணும், பார்வை மேல இருக்கணும். இவ்வளவு தான். மறுபடி சின்ன இடைவெளி எடுத்துட்டு சாதாரண மூச்சு, கைகளை பக்கத்துல வச்சுட்டு மெதுவா மேல பார்த்து கால் சேர்த்து இருக்கணும். இந்த ஆசனத்தின பெயர் புஜங்காசனம். நிறைவு செய்து கொள்வோம். இதை எவ்வளவு எண்ணிக்கைக்கு முடியுமோ அவ்வளவு எண்ணிக்கைக்கு நீங்க செய்து கொள்ளலாம். அப்படியே பாலாசனம், அப்படியே வச்சிராசனம் நிறைவுக்கு வேணும். சரியா? இன்றைக்கு ஆசனங்கள் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். செல்வி என்ற கீழே செய்தது முதல்ல சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கெட்டிக்காது மெல்ல மெல்ல அவர் வீட்டுல இருக்கிற நேரமே நீ தனியை செய்து கொள்வா. நிச்சயமா. நன்றி. நிறைவுக்கு கொண்டு வருவா. மூச்சு பயிற்சி செய்துட்டு நிறைவு கொண்டு வர மாட்டா. கண் பயிற்சி வீட்டுல செய்து கொள்ளலாம். மூச்சு பயிற்சி நிமிர்ந்திருந்து கண்களை மூடி நல்ல ஆழமா உள்மூச்சு வெளிமூச்சு. நாடி சுத்தி பிராணாயாமம். நாசிகா முத்திரை பிடிச்சு, மற்ற கை சின்முத்திரை பிடிச்சு தரணிகா வச்சிராசனம் அல்லது அரப்பத்மாசனத்துக்கு வாங்க. கொஞ்ச நாள் வச்சிராசனம் தான்.
சரி, எல்லாம் சுகாசனம் இருந்து கொள்ளலாம். நாடி சுத்தி பிராணாயாமம். ஒரு மூக்கு துவாரத்தால எடுத்து மற்ற மூக்கு துவாரத்தால விடுறது, மற்ற மூக்கு துவாரத்தால எடுத்துறது, வலது பக்கம் மூக்கு துவாரத்தால எடுத்து இடது பக்கம் விடுறது. 3 சுற்று செய்வோம். கண்களை மூடிக்கொள்ளுவோம். இது நாடி சுத்தி பிராணாயாமம். ஒரு வலது மூக்கு துவாரத்தால எடுத்து இடது மூக்கு துவாரத்தால விடணும், இடது மூக்கு துவாரத்தால எடுத்து வலது மூக்கு துவாரத்தால விட்ட பிறகு அத ஒரு சுற்று அதே மாதிரி 6 தடவை செய்தா 3 சுற்று என்று சொல்றது. அது எப்பெல்லாம் நேரம் உங்களுக்கு முடியுமோ, எப்பெல்லாம் முடியுமோ நீங்க அதை செய்யலாம். வாழ்த்துக்கள். இப்ப நாங்க சாந்தி ஆசனம், சபாசனம் என்று சொல்லுவோம். அது எப்பவும் பயிற்சி, ஆசனம், மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி எல்லாம் செய்த பிறகு நிறைவு செய்யற ஆசனம் தான் சாந்தி ஆசனம். இந்த சாந்தி ஆசனம் இவ்வளவும் செய்யாமலே இந்த ஆசனம் மூலம் உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும். சாந்தி ஆசனம் மட்டும் செய்து அதுக்காக நித்திர கொள்வது இல்லை. என்னோட உடல் உறுப்போட பேசுற நேரம் அது நிமிந்து அப்படி அடிச்சு போட்ட மாதிரி உயிரற்ற உடல் மாதிரி படுத்திருக்கிற நிலைதான் சாந்தி ஆசனம். திறமையாக படுத்திருக்கிறார். கைகளை நிமிர்த்தி வையும் முதல்ல நிமிர்த்தி கழுத்து நேர கண்களை மூடி எங்க உடல் உறுப்போட பேசுற நேரம் நிமிர்ந்திருந்து மூச்சில கவனம் செலுத்தி, நான் நல்ல கெட்டிக்காரன், நான் நல்ல கெட்டிக்காரி, ஒவ்வொரு நாளும் எனக்கானது, எனக்கு எல்லாம் எப்பவும் என்றும் சாதகமாகவே எல்லாம் நடக்குது என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் புது புது நாளாக எனக்கு தருகின்ற இறைவனுக்கு நன்றி சொல்லி, என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்குது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னுடைய ரத்த ஓட்டம் எல்லாம் சரியா இருக்குது. நான் வல்ல மகிழ்வா இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கான நான் என்று உங்களோட நினைச்சு சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளையும் உங்களுக்குள்ள உச்சரித்து கொள்ளவும். குதிக்காலுக்கு மேல உள்ள கணுக்கால் பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, முழுமையான தொடைப்பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாடி, முள்ளந்தண்டு, தோள்பட்டை, கைகள், முழங்கை, உங்களுடைய முழுமையான கைகள், ஒவ்வொரு விரல்களுடைய நகங்கள், உள்ளங்கைகள், ரேகைகள், மணிக்கட்டு எல்லாம் நினைத்து கழுத்து பகுதி, பின்பகுதி, பிறடி, எங்களுடைய தலைப்பகுதி, தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், தலைமுடி, ஒவ்வொரு வேர்க்கால்கள், எங்களுடைய நெற்றி பகுதி, உச்சி, கண்கள், புருவங்கள், செவிகள், விழிகள், கன்னங்கள், காய்ச்சல், மூக்குத்துவாரங்கள், மூக்கு, எங்களுடைய உதடுகள், பற்கள், நாக்கு, உள்நாக்கு, எங்களுடைய நாடி, கழுத்து பகுதி, எல்லா உள்ளுறுப்புகளையும் நினைத்து நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், வயிற்றுப்பகுதியில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், அடி வயிற்று பகுதி, தொடை பகுதிகள், முழங்கால்கள் இரண்டும், முழுமையான பாதம், கால், ஒவ்வொரு விரல்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்குது. ரத்தோட்டம் சீரா இருக்குது. எல்லா மூட்டுகளும் சீரா இயங்குது. என்னுடைய சுரப்பிகள் அத்தனையும் நல்லா இயங்குது. எனக்கு ஒருவித பிரச்சனையும் இல்லை. இந்த அளவும் உற்சாகமா இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல நோவோ வெளியோ இருந்தா அதை விட்டு போயிட வேண்டாம். பெருவிரல் ஆளாட்டி திரட்டி விட்டுரும். தேகமே தேற்று என்ற அதுவருடைய வாசகத்திலிருந்து அப்படியே 2 கைகளையும் ஒன்றோட ஒன்று நினைச்சு நல்ல வடிவா உறைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி கரணையா இடது பக்கம் திரும்பி படுத்தளம்பு வேணும். நிறைவா நிமிர்ந்திருந்து ஒட்டி கண்களுக்கு இந்த விரல்களின் ஊடாக என்னுடைய முதல் பார்வையை வச்சு அப்படியே 2 கைகளை விழிச்சு ஓடி பிறந்த செல்வி அவர்களுக்கும் மணிமோகன் அவர்களுக்கும் இளையவராக திறனிகாகுகன் அவர்களுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களை கூறி தினம் செய்திருந்தோமா. மிக மிக்க நன்றி. நிறைய காலம் நாங்க இருந்து செய்தோம். இதுல இன்று சிறப்பான வாழ்த்துக்களை கூறுவ செல்வி வித்யா அவர்கள் வாணிகா சொல்லி ஒரு வார்த்தைகள் சிறப்பு வெற்றி கண்டோம் தான் இல்லையா வாணிகா? எனக்கு அந்த வச்சிராசனமா இப்ப செய்தது அதுல அந்த படுத்திருந்து அப்படி காலை எடுக்கிறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிபிக்கலாக இருக்கிறது. நீங்க கீழே இருக்கிறதே பெரிய ஆசனம் தான் இல்லையா? இல்ல நான் பொதுவாக எனக்கு இதுல அந்த இப்படி டக்கண்டு இதோட அந்த ஆபரேஷன் செய்த நெருடி நோத்து வாங்கிட்டு நான் டக்கண்டு சரிஞ்சு படுத்துட்டேன்.
கஷ்டமா கிடந்தது. நீங்க கீழே இருக்கிறதே பெரிய விஷயம் ஓ, நான் இருக்கிறதே இல்லை, எனக்கு இருக்கவும் மாட்டேன் இப்ப. கொஞ்சம் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. நான் ஆனா முயற்சி செய்வேன், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் செய்ய 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 வந்துடும். சரி, அது நீங்க செய்வீங்க நிச்சயமாக செய்வீங்க. நன்றி. அதனால தரணிகா நீங்க வடிவா தோப்பு கரணம் போட்டு நீங்க வடிவா கீழே இருந்து எழும்பினீங்க. அது நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு கவனிச்சு நான் தரணிகா நல்ல வடிவா செய்யறீங்க. கெட்டிக்காரி. அது எப்பவும் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முதல் 10 தோப்பு கரணம் போட நிறைய நேரம் எடுக்காது தரணிகா. நிச்சயமா செய்துட்டு போங்க, பயிற்சியில கொண்டு வாங்க. நல்லா. நன்றி நன்றி. இவ்வளவுக்கு உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம். நன்றி. வரும் வாரம் மணிக்கா திங்கள் வரும் வாரம் என்னால் இணைய முடியாது சொல்லலதான். நிச்சயம் எல்லோருக்கும் அந்த வாழ்த்துக்களும் பாராங்களும். ஒரு நாளுமே எனக்கு 6 மணி வேலை, அதனால கொஞ்சம் கஷ்டம். அடுத்த வாரத்துல இருந்து நான் நிச்சயமாக வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நன்றி வாணி.